வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் நடித்து செப்டம்பர் 5ஆம் தேதி வேல்யூடா ரிலீஸ் ஆன படம் தான் கோட். இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு இது வரைக்கும் அப்படின்ற ஒரு அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. அது எவ்வளோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, லைலா, சினேகா, மைக் மோகன், இன்னும் நிறைய நட்சத்திரங்கள் நடித்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் கோட். இந்த படத்தை வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தார். ஏஜேசி நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது. ரிலீஸுக்கு முன்னாடியும் இந்த படத்துக்கு மிக பிரமாண்டமான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த வகையில் இந்த படத்துக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாடு எங்கும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இங்கே வந்து 800 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே இந்த படத்துக்கு வந்து கிடைச்சிருந்தது. அதே போல் வேர்ல்டு வைடாகவும் நல்ல ஸ்க்ரீன்ஸ் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சிது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேற எங்கேயும் வந்து இந்த படத்துக்கு ஈக்குவலாக வேற எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ அதன் அடிப்படையில் இந்த படத்துக்கு நிறைய தேட்டர்கள் வந்து வேர்ல்டு வைடாக கிடைச்சிது. ஸோ அதை வந்து இந்த படம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு கருத்து. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி இருந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பு ரிலீஸுக்கு அப்புறமா அது வந்து குறைய தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு பாதிப்பும் அது ஏற்படுத்தலாம். ஆனால் மற்ற ஸ்டேட்லலாம் வந்து அது ஒரு பெரிய குறைய ஏற்படுத்தி அங்கே குறைச்சிருச்சு வசூல் அப்படின்றது உண்மையான ஒரு கருத்தாக நான் பார்க்குறேன். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் கூடமே நிறைய மிக்சடான ரிவ்யூஸ் வந்து வந்துகிட்டே இருந்தது. கடைசியில் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸை வந்து அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் எப்படி இருந்தது பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து லென்த்தை தவிர்த்து இருந்தால் இந்த படம் வந்து ரொம்பவே கிறிஸ்பான ஒரு படமாக கொடுத்துருந்தா இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். அதே போல் இந்த ஒரு பையன் விஜய் அவர் வந்து ஒரு சைக்கோ கேரக்டரில் வந்து நடிச்சிருக்கிறாரு. இப்போ வந்து இந்த ஏஜில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் அப்படியே ஒரு கேரக்டர் தேவையா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அதற்கு தவிர்த்துட்டு வேறு மாதிரியான கதை பண்ணியிருக்கலாம். இல்லை அந்த ஒரு போர்ஷனை வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வச்சுட்டு இந்த அப்பா விஜய்க்கு வந்து நிறைய கேரக்டர் வந்து கொடுத்துருக்கலாம். அது வந்து ரசிக்கும்படியாக இருந்தது அவருடைய அப்பா கேரக்டர். ஆனால் பையன் கேரக்டர் வந்து ரொம்ப இதுவாக இருந்து ரொம்ப மோசமானவராக காட்டப்படுது. ஹீரோயினே வந்து கொல்றாரு, திரும்ப கிஸ் அடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் காட்டப்பட்டது. அதே போல் இந்த கேஸ்ட் வந்து நிறைய பெருசாக சொல்லிட்டே இருந்தாங்க. பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாருமே வந்து ஒரு கேரக்டராகவே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியல. விஜய்க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த லென்த்தில் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து காணாமல் போயிடுச்சு. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து சூப்பராக அதிரடி ஆரம்பித்த படம் வந்து லென்த்தால் வந்து அப்படியே தள்ளி போயிடுச்சு. இடைவேளையை பார்க்கும்போதே வந்து என்னடா இவ்வளோ நேரமா அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அதே போல் இந்த படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்ச உடனே ரொம்ப பெரிய படமாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து தோணுச்சு. அதனால் இடையில அந்த சுவாரஸ்யங்கள் வந்து மறைஞ்சு போச்சு அப்படின்றது தான் நான் பார்க்கும்போது வந்து தோணுச்சு. மற்றபடி வந்து பாடல்கள், டான்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ட்விஸ்ட்லாம் வந்து தேவையில்லாத இப்போ சிவகார்த்திகேயன்லாம் எதுக்கு ஒரு பாத்ரூம்லாம் அந்த ஒரு கேரக்டர் வந்து தேவையா அப்படின்னு தோணுச்சு. அதான் சொல்கிறேனே, நிறைய பேரை போட்டு அவங்களுக்கு உண்டான ஒரு கதாபாத்திரம் வந்து கண்டிப்பாக கிடைக்கல. பிரசாந்த்லாம் வந்து அதுக்கு முன்னாடி இன்னும் ஓடுது அந்த ஒரு அந்தகன் படம். ஸோ அவரெல்லாம் போட்டு தேவையில்லாத ஒரு கேரக்டர், அதுவும் வந்து இப்போ வந்து வயசாகி கூட காட்டு, ஆனால் வந்து அவரை மாமனாராக காட்டி அதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக அந்த மாதிரி இருந்தது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கருத்து. பிரபுதேவா எதுக்கு தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு கேரக்டராக இருந்து வில்லனிசமும் வந்து சிறப்பாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றது தான் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய சொதப்பல்கள் அதில் இருக்குது. மொத்தத்தில் அது வந்து லென்த்தை வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கிறிஸ்பாக இருந்திருக்கும், நல்லாவே இருந்திருக்கும். லென்த்தால் அது காணாமல் போயிடுச்சு. மற்றபடி வந்து லாஜிக் மீறல்கள் நிறையா இருக்கிறதால அதுவும் வந்து இந்த படத்துக்கு பெரிய மைனஸாக வந்து எல்லாருமே சொன்னாங்க. இதுதான் வந்து மிக்சட் ரிவ்யூஸ் அதிகமாக காரணம். ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் பாதிப்பை ஏற்படுத்திச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தலை. ஏன்னா இன்னமும் வந்து தமிழ்நாட்டில் நல்லாவே அந்த படம் போயிட்டுருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து எங்கே பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னா, மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கேரளா, அதுக்கப்புறம் ஆந்திரா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தொய்வை வந்து கண்டிப்பாக அது கொடுத்துருச்சு. அதனால் வந்து தமிழ்நாடு போலயே அங்கே வந்து விஜய் வந்து கொண்டாடாமல் விட்டுட்டாங்க அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. அதே போல் நார்த் இந்தியாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அங்கேயும் வந்து தியேட்டர்லாம் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆனால் மல்டிப்ளெக்ஸ் வந்து கொடுக்காததால அங்கே வந்து சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் தான் அதிகமாக கிடச்சிருந்தது. ஸோ அதில் வசூல் வந்து அதிகமாக வரல அப்படின்றது தான் உண்மை. ஸோ அங்கே வந்து மல்டிப்ளெக்ஸ்லாம் வந்து போயிருந்தால் அந்த படம் இன்னும் நல்லா போயிருக்கும். அதே போல் அங்கேயுமே நாள்லாம் நல்லா ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் அங்கேயுமே வந்து இந்த மிக்சட் ரிவ்யூஸ் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதான் பாசிட்டிவ் ரிவ்யூஸை வந்து இந்த மிக்சட் ரிவ்யூஸ் வந்து டாமினேட் பண்ணிடுச்சு. ஸோ அதனால் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சொதப்பல் கண்டிப்பாக ஏற்பட்டுச்சு. அதே போல் இந்த படம் வந்து அடுத்தடுத்த நாளில் தமிழ்நாட்டிலே கூட ஒரு சில தேட்டர்லாம் வந்து காலியாச்சுன்ற மாதிரிலாம் தகவல் சொன்னாங்க. முதல்ல வந்து ஒரு 4-5 நாள் நல்லா போகுது, மிக பிரமாண்டமான ஒரு வெற்றின்னு சொன்ன எல்லாருமே வந்து திரும்ப மாற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் தகவல் சொல்லி வசூல்லாம் குறைஞ்சிருச்சு, கூட்டமே இல்லை, நிறைய ஸ்க்ரீன்ஸில் போட்டதால இந்த படத்துக்கு வந்து தேட்டர்லாம் காலி அப்படின்ற மாதிரி முன்னாடி பாராட்டினவங்களே அதுக்கப்புறம் வந்து
குறைச்சி சொன்னாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த நிலையில் இந்த படம் ஃபர்ஸ்ட் டேல மட்டும் ஒரு 125 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு அஃபிஷியலாக ஏஜெஸ் நிறுவனம் அறிவிச்சாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் விட்டு ஒரு 4 நாளில் இந்த படம் 288 கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக அவங்களே போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கேப்பில் எதுவுமே போடாத இருந்ததால் நிறைய பேர் அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ எல்லாத்தையுமே வந்து சொன்னாங்க. கடைசியாக வந்து ஒரு 13 நாள் ஆனதுக்கப்புறம் நேற்று இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 413 கோடியை அஃபிஷியலாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கிறதா ஏஜெஸ் நிறுவனம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை வந்து இதுக்கும் நிறைய பேர் வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து சும்மா அவ்வளோ வசூல் பண்ணலை அப்படின்ற மாதிரியும் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் வந்து இவங்க உடனே கொடுத்துருக்கலாம். ஆனால் இவ்வளோ கேப்பு கொடுத்து இவங்க கொடுத்ததால அதையும் வந்து நிறைய பேர் இல்லைன்றாங்க. ஆனால் அதற்குண்டான டேக்ஸ் வந்து அவங்க தான் கட்ட போகிறாங்க. ஸோ அது வந்து பொய்யா இருக்கும் பட்சத்தில் அவங்க ஏன் போட போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் இருந்தாலும் கூட இது வந்து பொய்யான வசூல்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 13 நாளில் இவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. 413 கோடி அந்த படம் வசூல் பண்ணியிருக்குன்னா அந்த படம் வந்து ஒரு லாபகரமான ஒரு படம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த படம் வந்து லியோவோட அதிகமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கம்மிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல அந்த படம் வந்து 145லேருந்து 147 கோடின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து 125 கோடி தான். அடுத்தடுத்த நாள் அந்த படம் வந்து வேறு லெவலாக வசூல் பண்ணி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 600 கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து 413 கோடி இது வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த படம் இன்னும் ஓடுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் நல்லாவே இந்த படம் போயிட்டு இருக்குது. 150 கோடிக்கு மேலே இந்த படம் தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்குதா தகவலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நிலையில் இந்த படம் இந்த வாரத்திலேயும் மிகப்பெரிய படங்கள் இல்லை, அடுத்த வாரத்திலையும் இல்லை. தெலுங்கு படம் தான் வருது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இந்த படத்துக்கு வராது. குறிப்பிட்ட அளவுக்கு ஓடும். ஆனால் மற்ற ஸ்டேட்லாம் வந்து வசூல் குறைய அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த படம் மொத்தமாக எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது. அடுத்த படத்துலையாவது விஜயினுடைய 69வது படத்துலையாவது வினோத் டைரக்ஷன் பண்ண போகிற அந்த படத்துலையாவது ஒரு 1000 கோடியை அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கே வந்து 1000 கோடி 1500 கோடின்னு சொன்னாங்க. அதனுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. ஆனால் அடுத்த படத்தில் கண்டிப்பாக விஜய் அவர்கள் விட மாட்டார். ஸோ இந்த படம் ஃபைனலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.